8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 1 ஐரோப்பியர்களின் வருகை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அன்பு மாணவிகளே, இன்று நாம் சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு பிரிவில் முதல் பாடமான ஐரோப்பியர்களின் வருகை என்ற பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். பாடத்தை கவனமாக கவனித்து கேள்விகளை படியுங்கள். இந்திய நாடு எந்த ஆண்டு சுதந்திரம் அடைந்தது? இந்தியா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் நம் நாட்டை ஆட்சி செய்து வந்தவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள். இங்கிலாந்து நாடு எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஐரோப்பா கண்டத்தில் அமைந்துள்ளது. சில ஐரோப்பிய நாடுகளின் பெயர்களை சொல்லுங்க பார்க்கலாம். போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஹாலந்து, டென்மார்க், ஜெர்மனி, இத்தாலி. இந்த நாடுகள் எல்லாம் ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த நாடுகள். இதில் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள மக்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்னு சொன்னால் போர்ச்சுகீசியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸ்பெயின் நாட்டை சார்ந்த மக்கள் ஸ்பானியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த மக்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மக்கள் ஆங்கிலேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஹாலந்து நாட்டை சார்ந்த மக்கள் டச்சுக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். டென்மார்க் நாட்டை சார்ந்த மக்கள் டேனியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜெர்மனி நாட்டை சார்ந்த மக்கள் ஜெர்மானியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இத்தாலி நாட்டை சார்ந்த மக்கள் இத்தாலியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஐரோப்பா கண்டம் உலக அரசியலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த நாடுகள் உலகத்தின் பல கண்டங்களிலும், குறிப்பாக ஆசியா கண்டத்தில் உள்ள பல நாடுகளிலும், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகளிலும், தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகளுக்கும் வியாபாரத்திற்காக இந்த ஐரோப்பியர்கள் சென்றார்கள். அப்படி அவர்கள் சென்ற நாடுகளில் எல்லாம் வணிக தலங்களை ஏற்படுத்தி மெல்ல மெல்ல அந்த நாட்டு அரசியலில் தலையிட்டு அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை கைப்பற்றி கொண்டார்கள். இதே போல இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கும் வருகை புரிந்தார்கள். இந்தியாவில் பல வணிக தலங்களை ஏற்படுத்தி மெல்ல மெல்ல இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார்கள். இந்த பாடத்தில் நீங்கள் ஐரோப்பியர்களுடைய இந்திய வருகையை பற்றியும் இந்தியாவில் எப்படி அவர்கள் வணிக தலங்களை ஏற்படுத்தினார்கள் என்பது பற்றியும் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்றி கொண்டார்கள் என்பதை பற்றியும் படிக்க போகிறீங்க. எந்த ஒரு வரலாற்று பாடத்தை படிப்பதற்கு முன்னரும் அதற்கான சான்றுகளை படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வரலாறு என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், வரலாறு என்பது கடந்த கால நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு தான் வரலாறு. கதையும் கடந்த கால நிகழ்வு தான். ஆனால் வரலாற்றுக்கும் கதைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வரலாறு என்பது சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்படுவது. கதை என்பது அதற்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. இப்போ நம்ம வரலாறு பாடத்தில் ஐரோப்பியர்களுடைய இந்திய வருகையை பற்றி படிக்க போகிறோம். அப்போ இந்த இந்திய வருகைக்கு என்னென்ன சான்றுகள் ஆதாரமாக உள்ளன, அந்த சான்றுகளை பற்றி முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த சான்றுகள் ஐரோப்பியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் விட்டு சென்ற பல ஆதாரங்கள், ஆவணங்கள், அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்த பல இடங்கள், குறிப்பாக கோவா, பாண்டிச்சேரி, சென்னை போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. இந்த ஆதாரங்களை நம்ம 2 வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒன்று எழுதப்பட்ட ஆதாரங்கள், இன்னொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். ஒன்று எழுதப்பட்ட ஆதாரங்கள், இரண்டாவது பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எழுதப்பட்ட ஆதாரங்கள். எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்னன்னு சொன்னால் எழுதப்பட்ட நூல் வடிவில் எழுதப்பட்ட
பல சான்றுகள். எடுத்துக்காட்டாக இலக்கியங்கள், அப்புறம் பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை. சுயசரிதைன்னா தன்னுடைய சொந்த சரிதையை வரலாற்றை எழுதுவது. துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள், இதையெல்லாம் நம்ம எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள் எப்போ பழக்கத்துக்கு வந்துன்னு சொன்னால், அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் எழுதப்பட்ட ஆதாரங்கள் புழக்கத்துக்கு வந்தது. இதுக்கு முன்னாலே முதலாக ஒரு எழுதப்பட்ட ஆதாரம் உலக வரலாற்றில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மார்க்கோ போலோவினுடைய குறிப்புகள். இந்த வெளிநாட்டு பயணி இத்தாலி நாட்டை சார்ந்தவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு அவர் பயணம் செய்து இந்த நாடுகளில் உள்ள அவர் பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் தன்னுடைய பயண அனுபவங்களாக எழுதி வைத்துள்ளார். அவருடைய குறிப்புகளை படித்த ஐரோப்பிய மக்கள் இந்தியாவுடைய செல்வ செழிப்பை பற்றி அறிந்து கொண்டு இந்தியாவிற்கு வணிகத்திற்காக வருகிறார்கள். அப்புறம் எழுதப்பட்ட ஆதாரத்தில் முதல் ஆதாரமாக நம்ம பார்க்குறது பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய அனந்தரங்கம் என்பவருடைய குறிப்புகள். இந்த அனந்தரங்கம் பிரெஞ்சு அரசாங்கத்தில் மிக முக்கியமான ஒரு பணியில் இருந்தார். குறிப்பாக மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அவர் அப்படி இருக்கும்போது அவர் எழுதிய அந்த குறிப்புகள் பிரெஞ்சு அரசாங்கத்தை பற்றியும் பிரெஞ்சு அரசாங்கத்திற்கும் இந்தியர்களுக்கும் இருந்த உறவு நிலைகளை பற்றியும் அறிந்து கொள்ள இவருடைய அந்த நாட்குறிப்புகள் மிகப்பெரிய ஆதாரங்களாக கருதப்படுகின்றன. அடுத்த ஆதாரம் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், ஆவண காப்பகங்கள். ஆவண காப்பகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம். இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க நிறைய நிர்வாகத்தை பற்றி நிறைய ஆவணங்கள், கோப்புகள் அல்லது ஃபைல்ஸ் இதை எழுதினாங்க. அதையெல்லாம் பாதுகாத்து இந்த ஆவண காப்பகங்களில் வச்சுருக்காங்க. அந்த ஆவணங்களை நம்ம இப்போ எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் அல்லது ஐரோப்பியர்கள் வந்த காலத்தில் உள்ள அரசியல் நிலவரம், சமூக பொருளாதார பண்பாட்டு நிலவரங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தற்காலத்தில் இந்த ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் எதுன்னு சொன்னால் இந்திய தேசிய ஆவண காப்பகம். இது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இந்த ஆவண காப்பகம்தான், அதில் அமைந்துள்ள பல ஆவணங்கள் ஐரோப்பியர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. இந்த டெல்லியில் அமைந்துள்ள ஆவண காப்பகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் ஆகும். அடுத்தது தமிழ்நாடு ஆவண காப்பகம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னால், அது சென்னையில் அமைந்துள்ளது. அதனுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சென்னை பதிப்பாசனம். இந்த சென்னை பதிப்பாசனத்தில் பல ஐரோப்பியர்கள் கால ஆவணங்கள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக டச்சுக்காரர்கள், டேனிஷ், பாரசீக, மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்தில் உள்ள பல நிர்வாக ஆவணங்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆவண காப்பகத்தில் காணப்படக்கூடிய டச்சு பதிவுகள் நமக்கு கிபி 1657 முதல் 1845 வரையிலான ஐரோப்பியர்களுடைய வரலாறை பற்றியும், டேனிஷ்காரர்களுடைய ஆவணங்கள் கிபி 1777 முதல் 1845 வரையிலான பல தகவல்களை நமக்கு தருகின்றன. அப்புறம் ஆங்கிலேயராக காணப்பட்ட டாட்வெல் என்று சொல்லக்கூடியவர் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள்னு சொல்லக்கூடிய ஒன்றை தொகுத்து வெளியிட்டார். நாட்குறிப்பு பதிவுகள்னு சொன்னால் டயரி எழுதுறது, தினந்தோறும் எழுதக்கூடிய அந்த டயரி குறிப்புகளை அவர் தொகுத்து வெளியிட்டார். அந்த நாட்குறிப்பு பதிவுகளில் இருந்தும் ஐரோப்பியர்களை பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் தான் இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.
இவ்வளோ வந்து எழுதப்பட்ட ஆதாரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். அப்போ முதல்ல அனந்தரங்கத்தினுடைய குறிப்புகள், ரெண்டாவது தேசிய ஆவண காப்பகம், மூன்றாவது தமிழ்நாடு ஆவண காப்பகம். இரண்டாவது ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்க விட்டு சென்ற பல நினைவு சின்னங்கள், இதில் இருந்து அந்த ஐரோப்பியர்களை பற்றி பல தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்காட்டால் அவர்களால் வரையப்பட்ட பல ஓவியங்கள், அப்புறம் வந்து சிலைகள், அவர்கள் கட்டிய பல கட்டிடங்கள், இதிலிருந்து அந்த காலத்தில் உள்ள தேசிய தலைவர்களை பற்றியும் அவர்களுடைய சாதனைகளை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த கட்டிடங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எதெல்லாம் சொல்லலான்னு சொன்னால், கொச்சியில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் ஆலயம், அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் காணப்படக்கூடிய புனித லூயிஸ் கோட்டை, அப்புறம் வந்து கடலூரில் காணப்படக்கூடிய புனித டேவிட் கோட்டை, இந்தியா கேட், டெல்லியில் அமைந்துள்ள இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, நம்முடைய குடியரசுத் தலைவர் இப்போது இருக்கக்கூடிய மாளிகை, இது எல்லாமே வந்து அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம், குறிப்பாக ஐரோப்பியர்களுடைய காலத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். இந்த கட்டிடங்கள் மூலமாகவும் அவர்களை பற்றிய பல தகவல்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். இனி அவர்கள் பயன்படுத்திய பல மதிப்புமிக்க பொருட்கள் வந்து அருங்காட்சியகங்களில் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அருங்காட்சியகத்துக்கு நம்ம போகும்போது அந்த பொருட்களை பார்க்கும்போதும் அவர்களை பற்றி பல தகவல்களை நம்ம திரட்ட முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை நம்ம சொல்லலாம். இந்த அருங்காட்சியகம் வந்து 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1949ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகமான டெல்லியில் உள்ள அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது. இது வந்து ஒரு ஆதாரம், பொருள் ஆதாரத்தில். ரெண்டாவது வந்து மிக முக்கியமான ஆதாரம் என்னன்னு சொன்னால் அவர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள். இந்த நாணயங்கள் வந்து முதலாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் 1862ஆம் ஆண்டு முதலாக நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த நாணயத்தில் வந்து ஆங்கில மன்னராக காணப்பட்ட 7ஆம் எட்வர்ட் அவருடைய படம் வந்து உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 1935ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி வந்து இந்தியாவில் முதலாக நிறுவப்பட்டது. இப்போ நம்ம நாட்டுடைய ரூபாய் நோட்டுகளை எல்லாம் அச்சிட்டு வெளியிடுறது யார்? ரிசர்வ் வங்கி. பண பரிமாற்றத்தை எல்லாம் கட்டுப்படுத்துவது ரிசர்வ் வங்கி தான். நம்முடைய பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதும் ரிசர்வ் வங்கி. இந்த ரிசர்வ் வங்கி முதலாக ஆங்கிலேயர்களால் தான் அவர்களுடைய காலத்தில் கிபி 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த ரிசர்வ் வங்கி அவங்க முறைப்படி ஏற்படுத்திய பிறகு முதலாக எத்தனை ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட்டாங்கன்னு சொன்னால் 5 ரூபாய் நோட்டுகள் முதலாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. அந்த 5 ரூபாய் நோட்டுகளில் ஆங்கில மன்னராக காணப்பட்ட 6ஆம் ஜார்ஜினுடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த 5 ரூபாய் நோட்டு வந்து முதலாக 1938ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. ரூபாய் நோட்டுகளை 5 ரூபாய் நோட்டுகளை முதலாக அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு 1938. இந்த ரூபாய் நோட்டில் வந்து யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஆங்கில மன்னராக காணப்பட்ட 6ஆம் ஜார்ஜினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ வந்து என்னது, அந்த சான்றுகளில் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். அப்போ பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் அந்த ஐரோப்பியர்கள் பயன்படுத்திய பொருட்கள், விலை மதிப்பில்லாத பொருட்கள், அவர்கள் விட்டு சென்ற ஓவியங்கள், சிலைகள், அவர்களால் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள், அப்புறம் வந்து அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள், இவை அனைத்தும் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான ஆதாரங்களாக திகழ்கின்றன. அன்பு மாணவிகளே, இன்றைய வகுப்பில் நீங்கள் ஐரோப்பியர்களுடைய வருகையை பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றுகளை பற்றி படிச்சிருக்கீங்க. இந்த பகுதியில் உங்களுக்கு 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 குறு வினாவும் 1 5 மதிப்பெண் வினாவும் இந்த பகுதியில் வருகிறது. குறு வினாக்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவண காப்பகங்கள் பற்றி சிறுகுறிப்பு தருக. 2வது நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. ரெண்டுமே முக்கியமான கேள்விகள், பரீட்சைக்கு அடிக்கடி வரும் இந்த 2 கொஸ்டின்.
அப்புறம் வந்து 5 மதிப்பெண் வினாவில் வந்து ஒரு வினா, நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுக. இந்த 3 கேள்விகளும் இந்த பகுதியில் நான் குறித்து வச்சுருக்கேன். அதை உங்களுடைய நோட்டில் எழுதி, புக் இருந்தால் குறித்து அப்படியே படிங்க. புக்கு இல்லாத பிள்ளைகள் உங்களுடைய நோட்டில் எழுதி அதை படித்து நோட்டில் டேட் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பாடத்தை அன்னைக்குள்ள டேட்டை போட்டு காணாமல் எழுதி வைக்கணும், எழுதி பார்க்கணும். சரியா? தேங்க்யூ.